நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. தமேரிக்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2016ஆம் ஆண்டோட கடைசிக்கு வந்துட்டோங்க. மாற்றம் மட்டுமே மாறாது. புதியன வருவதும் பழையன களைவதும் காலப்போக்குல ஒவ்வொரு துறையிலும் நடக்கிற விஷயம் தான். அதே மாதிரிதான் சினிமாலையும் புதுமுகங்கள் வருவதும் டாப்ல போறதும் அப்புறம் காணாம போறதும் நடக்கிற விஷயம் தான். இப்ப இருக்கிற பல சூப்பர் ஸ்டார்கள் ஒரு காலத்துல புதுமுகங்களா இருந்தவங்க தான். அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறவங்க, திறமையை காட்டுறவங்க மட்டும்தான் நிலைச்சு நிற்க முடியும். என்ன நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாமா? பக்கத்து ஸ்டேட்ல இருந்து தண்ணி தராங்களோ இல்லையோ, காலங்காலமா கனவு கண்ணிகள் கோலிவுட்டுக்கு வந்துட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை மையமா வச்சு எடுக்கிற படங்கள் தான் ஜாஸ்தி. அதையும் தாண்டி ஒரு ஹீரோயின் தமிழ் ரசிகர்கள் மத்தியில இடம் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோவிலும் கட்டுவோம், அவங்களுக்கு கோட்டால உட்கார வச்சு அழகும் பார்ப்போம். வெல்கம் டு தமேரிக்கா டாக்கீஸ். இந்த வாரம் தமேரிக்கா டாக்கீஸ்ல நம்ம பார்க்க போறது டாப் 10 நாயகிகளின் புது வரவுகள். முதல்ல நம்ம பார்க்க போறது ரித்திகா சிங். இறுதி சுற்று படத்துல பாக்ஸர் ரோல்ல நடிக்க ஒரு நடிகையை தேடிட்டு இருந்தப்போ பாக்ஸரே கொண்டு வந்து நடிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏசியன் கேம்ஸ்ல பங்கு பெற்ற மும்பையை சேர்ந்த ரித்திகா சென்னை நடிக்க வச்சாங்க. ஆனா அவங்க எனக்கு பாக்ஸிங் மட்டும் இல்ல, நடிப்பும் சூப்பரா வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததுல அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ஆண்டவன் கட்டளை. அதையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்ல நடிகை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஷாலன் ஜோயா. ராஜமந்திரி அப்படிங்கிற படத்துல கதாநாயக அறிமுகமானவங்க தான் இவங்க. காலங்காலமா நம்மளுக்கு ஹீரோயின் சப்ளை பண்ற கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. படத்துக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டிவி தொகுப்பாளினியா இருந்தாங்களாம். ஆனா பட வாய்ப்பு கிடைச்சவங்க உடனே எடுத்துக்காம பிளான் பண்ணி தான் நடிக்க வந்திருக்காங்க. தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு 3 மலையாள படம் இருந்துதான். இவங்க தமிழ்ல நடிக்க மாட்டேன், 3 மலையாள படத்தை முடிச்சுட்டு தான் தமிழுக்கு வருவேன் அப்படின்னு தைரியமா சொன்னவங்க. தமிழ்ல வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்பலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது நிவேதா பேத்துராஜ். இவங்க ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானவங்க. 3 ஹீரோயின்ஸ் இருந்தாலும் இவங்களோட தனித்தன்மையான நடிப்பு எல்லார் மனசையும் கவர்ந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்க பிறந்தது மதுரையில, ஆனா வளர்ந்ததெல்லாம் துபாயில. இப்ப அவங்களுக்கு கைவசம் பொதுவாக என் மனசு தங்கம், டிக் 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 அப்படின்னு படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நிக்கிலா விமல். கிராமத்து கேரக்டர்ல வெற்றிவேல், கிடாரி அப்படிங்கிற படங்கள் நடிச்ச இன்னொரு லட்சுமி மேனன் மாதிரி வளம் வந்துட்டு இருக்கிறவங்க தான் நிக்கிலா விமல். இவங்க சில நிறைய மலையாள படங்கள்ல நடிச்சிருந்தாலும் முதல்ல தமிழ்ல அறிமுகமானது வெற்றிவேல் அப்படிங்கிற படத்துல தான். அடுத்தது நம்ம பார்க்க போறது மஞ்சிமா மோகன். மஞ்சிமா மோகன் சில மலையாள படங்கள்ல நடிச்சிருந்தாலும் தமிழ்ல அறிமுகமானது வந்து அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற படத்தின் மூலமா தான். நம்ம கௌதம் மேனன் எப்பவுமே தன்னோட ஹீரோயினா ரொம்ப பிரிட்டியா தாங்க காட்டுவாரு. மஞ்சிமா மோகனையும் ரொம்ப அழகாவே தான் காட்டியிருக்காரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக்ல. கௌதம் மேனனோட மேஜிக், நம்ம சில்வோட நடிப்பு, அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இவங்களும் செமையா சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் சப்பியா இருக்கிற ஹீரோயின்ஸ்னாலே வரவேற்பு ஜாஸ்தி. இவங்களும் அடுத்தடுத்து நிறைய படத்துல நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது அருந்ததி நாயர். சைதான் படத்தோட தேவதை. முதல்ல பாந்தமான மனைவியாகவும் அப்புறம் கொஞ்சம் வில்லத்தனமான நடிப்பிலும் பெயர் சொல்லும்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது மடோனா செபாஸ்டியன். மடோனா செபாஸ்டியன் இன்னொரு கேரள வரவு. பிரேமம் அப்படிங்கிற படத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. தமிழ்ல வந்து காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற படத்துல நம்ம விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அடுத்தது இவங்க இப்ப வந்து கேவி ஆனந்த் இயக்கத்துல கவன் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாங்க. தனுஷ் இயக்கத்துல பவர் பாண்டி அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் அடுத்தடுத்த படத்துல நடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது தான்யா. வாரிசுகள் சினிமா துறையில வரதோனும் புதுசு இல்லைங்க. அந்த வரிசையில ஆக்டர் ரவிச்சந்திரன் அவர்களோட பேத்தி தான் தான்யா. பலே வெள்ளைய தேவா அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானவங்க. படம் சுமாரா போனாலும் அவங்களோட நடிப்பு எல்லாராலும் பாராட்டப்பட்டது. கரெக்டான படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பலாம். வாழ்த்துக்கள். அடுத்தது அனுபமா பரமேஸ்வரன். இவங்க இன்னொரு கேரளா புதுவரவு. பிரேமம் அப்படிங்கிற படத்துல விரிச்சு போட்ட தலையோட ஸ்கூல் கேர்ள் நேரியா வந்த இவங்க தனுஷ்க்கு ஜோடியா கொடி படத்துல சூப்பரா துடுக்கா நடிச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க நடிப்பு எல்லாராலும் பாராட்டப்பட்டது. அடுத்தது இவங்களுக்கு தமிழ் தெலுங்குன்னு கை நிறைய படம் வச்சுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் பார்த்த புது வரவுகளோட தலையெழுத்து எல்லாமே அவங்க நடிச்ச படம் தாங்க நிர்ணயம் பண்ணிச்சு. ஆனா தமிழ் மட்டும் அல்லாமல் இந்திய அளவுல இருக்கிற படங்களை நிர்ணயம் பண்ண ஒரு புது வரவு இருக்குங்க. என்ன பிங்க் கலரு, என்ன ஸ்டைலு, மக்கள் இவங்கள தாங்க அதிக நேரம் கியூ நின்று பார்த்துருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய செல்ஃபி வேற எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேரோட தூக்கத்தை கலைச்ச கனவு கண்ணி இவங்க தாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2000 ரூபாய் நோட்டு தாங்க. என்ன நேயர்களே, எங்க லிஸ்டோட உங்க லிஸ்ட்
ஒத்து போகுதா? எங்களோட நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் a very happy new year. நியூ இயர் ரெசல்யூஷனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வருஷம். Until then, this is me, Bharu, signing off from the America channel. டாடா பை, நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.